ஏய் என்ன சந்தியா, நான் உள்ள வந்துருவனு பாதுகாப்பா கதவை தாப்பா போட்டுக்கிட்டியா? ஆனா உனக்கு முன்னாடி நான் உஷாரா பால்கனி வழியா வந்துட்டேன். ஏய் எனக்கு இதுவும் வசதியா தான் போச்சு. கையை விடு. 5 நிமிஷம் சுகத்துக்காக என்னால ஆயுள் முழுக்க குற்ற உணர்ச்சியோட வாழ முடியாது. ஒரு காலத்துல நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டோம்னு உனக்கு தெரியுமா? சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம இருந்தோம். ஆனா இன்னைக்கு நான் ஒரு ராணி மாதிரி இருக்கேன். என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் நான் உன்கிட்ட சவலப்பட்டது என்னமோ உண்மைதான். அதுக்காக ஒவ்வொரு நாளும் நீ இப்படி என்ன டார்ச்சர் பண்றது சரியா? வேண்டாம் ப்ளீஸ், இங்கிருந்து போயிடு. போதும்டா, என்ன விட்டுடு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேக்குறேன் ப்ளீஸ். ஏய் இதுக்கு மேலே பேசிட்டு இருக்க. ஹாய், யார் நீங்க? நான் தான் பூர்ணிமா, கார்த்தியோட லவர். யா யா உள்ள வாங்க வாங்க. யா ஷியோர். கார்த்திகோட அப்பா சொல்லியிருக்காரு. ஓ அம்மா, கார்த்திக் எங்க? அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க, இப்போ வந்துருவாங்க. நீங்க மட்டும் தனியாவா இருக்கீங்க? இல்லையே, கார்த்திகோட ஃப்ரெண்டு ஜீவா எனக்கு துணைக்கு இருக்காரு. அவன்கிட்ட அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னும் இந்த பொறுக்கி கிட்ட பழக்கம் வச்சிருக்கானா? வரட்டும், அவனை வச்சுக்கிறேன். கார்த்தி, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். கார்த்தி, நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஒரு சீட்டிங் கேரக்டர். ஹே, ஏன்டா செல்லம் கோவமா பேசுற? அந்த பொம்பளை பொறுக்கி ஜீவா இப்ப எங்க இருக்கான்? எனக்கு தெரியலையே. போய் சொல்லாத, எனக்கு பிடிக்காது. ஹே, அதான் கேக்குறேன்ல. கார்த்தி, நீ எங்க இருக்க? உன்னை ஏன் நினைச்சிட்டு இருக்க தெரியுமா? இப்போ நான் எங்க இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. அப்படியா? எங்க இருக்க? ஐயோ, நான் உங்க வீட்ல தான் இருக்கேன். ஓ, உடனே வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வா கார்த்தி. கார்த்தி, ஹேய் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். என்னாச்சு உனக்கு? கார்த்தி, ஏன் இப்படி பயப்படுற? நான் தான். சரி, பாத்தியா ரூம? உனக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓ ஆமா, என்ன நீ சொல்லாம கொள்ளாம வந்துட்ட? கார்த்தி, இவன் ஒருத்தன் யாரும் தெரியாம வந்து தொந்தரவு பண்ணிட்டேன். காஃபி சூடா இருக்கு. வேற ஏதாவது வேணுமா? வேணாம், வேற எதுவும் வேணாம். பூர்ணி, நீ நினைக்கிற மாதிரி ஜீவா கிடையாது பூர்ணி. அவன் ஒரு காலத்துல எந்த பொண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். அவன் லைஃப்ல எந்த பொண்ணும் அவனை அட்மையர் பண்ணதே கிடையாது. அன்னைக்கு கூட ட்ரிங்க்ஸ் வாங்கலான்னு அவனை வெளியே அனுப்பினப்போ திடீர்னு ஆக்சிடென்ட்டா ஒரு பொண்ணை பார்த்தான். அதுலேருந்து விட்டிருந்தா அவன் பைத்தியமாயிருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப்காக இது கூட பண்ணலனா எப்படி? சரி, இதெல்லாம் நம்புறதும் நம்பாதும் உன் இஷ்டம். நீ இவ்வளோ சொல்றதுனால நான் உன்னை கண்டிப்பா நம்புறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு எனக்கும் தெரியும். நாம அவனோட மனசுல இருக்கிற காயத்துக்கு மருந்தா இருப்போம்.
ஓகே. ம் அங்க பார்த்தல்ல என்னதான் சண்டை போட்டுக்கிட்டாலும் சந்தோஷமா இருக்காங்கன்னு. காரணம் உங்க ஜோடி பொருத்தம். உன் மனசு தொட்டு சொல்லு, நீ டிஸ்டர்ப் ஆகல? ஏன் தான் உன்னை நீ இப்படி ஏமாத்திக்கிறியோ? இப்போ ஒன்றும் கெட்டு போயிடல, நீ என் கூட வந்துடு. நாம இவங்கள விட சந்தோஷமா இருக்கலாம். நான் உன்னை அந்த அளவுக்கு வச்சுப்பேன். என் கூட வந்துரு ப்ளீஸ். டேய் ஜீவா, சீக்கிரம் வாடா. டேய் இதோ வரேன்டா. இங்க பாரு மருமகளே, எனக்கு ஒரு வேலையை மிச்சம் பண்ணிட்டேன். எப்ப கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு சொல்லு. அங்கிள், எனக்கு ஜேர்னலிசத்துல ஏதாவது சாதிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை அங்கிள். சாதிச்சுட்டு போ. இப்பதானே படிச்சு முடிச்சிருக்கேன். முதல்ல ஏதாவது சாதிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பா, பூர்ணி வெறும் லவ் பண்றதுக்கு மட்டும்தான், கல்யாணம் பண்றதுக்கு நல்ல அடக்க ஒடுக்கமான பொண்ணா பாருங்க. கோயில தாலி கட்டி எனக்கு ஒரு செலவு மிச்சம். கேளு, வேண்டாம். மம்மி, சாரி ஆண்டி, நான் உங்களை என் மம்மின்னு நினச்சிட்டேன். டேய் குட்டி, அம்மா இங்கே இருக்கேன்டா. சாரிங்க, நம்ம 2 பேரும் ஒரே கலர் புடவை கட்டினதுனால நான் நினச்சிட்டா. வரேன். சந்தியா, உன் கண்ணில் தெரிஞ்ச ஏக்கத்தை நான் பார்த்தேன். இந்த கிழவன் கூட இருந்துனா இப்படி மற்றவங்க குழந்தைய தான் உன்னால் கொஞ்சம் முடியும். உனக்குன்னு ஒன்று வேணா? அது என்னால் தான் முடியும். கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஏ, எல்லாரும் என் முகத்தை பார்த்து காரி துப்பணுமா? அப்படின்னா காலம் முழுக்க மற்றவங்க குழந்தைய தான் கொஞ்சிட்டு இருக்கணும். அங்கிள், நீங்க எங்க இருக்கீங்களா அங்கிள்? ஏ, நான் உங்களை எங்கெல்லாம் தேடுறது? உங்களுக்காக நான் என்ன ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன்னு தெரியுமா? என்னம்மா? அங்கிள், இது ஃபேஷியல். இது போட்டுக்கிட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, 10 வயசு கம்மியாகி பளிச்சு ஆயிடுவீங்க. எனக்கு எதுக்குமா அதெல்லாம்? அந்த இவளுக்கு போட்டு விடு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்க 2 பேருக்கும் தான் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். படுங்க படுங்க ப்ளீஸ். எனக்கு வேண்டாம், அவருக்கு வேணும்னா போடு. நான் காசு எல்லாம் கேட்க மாட்டேன், ஃப்ரீ தான். ஓகே, பேசாம படுங்க ப்ளீஸ் அங்கிள். என்னம்மா அன்பு தொல்லை. Please, சரி please, சரி, please. நீ படு. எனக்கு எதுக்குமா சும்மா இதெல்லாம்? இருங்க அங்கிள். க்ளோஸ் யுவர் மவுத். அங்கிள், இந்த ஃபேஷியல் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளோ யூத் ஆயிடுவீங்க தெரியுமா? அங்கிள், கண்ணில் இருக்கிற கருவளையம் எல்லாம் போயிடும். இந்த ஃபேஸ் சுருக்கம் எல்லாம் மறைஞ்சிடும். அப்புறம் என்ன, நீங்க இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். ஒத்த வாங்க போற. ரிலாக்ஸ் ஆகணும். அங்கிள், அங்கிள், க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓகே ஓகே ஓகே, தட்ஸ் இட். டோன்ட் ஓபன் யுவர் ஐஸ். ஓகே அங்கிள், half an hour அசையவே கூடாது. அப்படியே இருக்கணும் 2 பேரும். கண்ணு முழிச்சிங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. ஹே கார்த்திக், வெளியே போன திட்டுவாருன்னு சொன்னல, இப்ப பாரு, half an hour கண்ணு திறக்க முடியாம பண்ணிட்டேன். வெளியே கூட்டிட்டு போ. ஓகே, டன். வா போலாம். ஓகே ஓகே.
இந்த ஜீவாவை நினைச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏன்? சொந்த பந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லாட்டி போனாலும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் எவ்வளோ கண்ட்ரோலாக வளர்ந்துருக்கான் பார்த்தியா. இவனை போய் ஒரு பொண்ணு ஆசை காட்டி மோசம் பண்ணியிருக்கா பாரு. இந்த காலத்தில் இப்படி ஒரு பையன் அவன் காலையில் ஒரு பொண்ணு சாயந்தரம் ஒரு பொண்ணுன்னு சுற்றிட்டு இருக்கான். இவன் என்னடான்னா எவ்வளோ ஒருத்தி ஏமாற்றிட்டு போனான்னு அவளையே நினச்சி உருகிட்டு இருக்கான். இப்படி ஒரு நல்ல பையனை ஏமாற்றிட்டு போனாலே அவன் மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வை, அங்கேயே சுட்டு தள்ளிடுவான். ஆமாம். ஏன் சந்தியா, பாவம் எங்கெங்கேயோ சுற்றிட்டு கடைசியாக நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துருக்கிறான். அவன் வாழ்க்கைக்கு நம்ம தான் ஏதாவது செய்யணும். என்ன சந்தியா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், சத்தத்தையே காணும். அங்கிள். ஜீவா வா. ஜீவா ஜூஸ் எடுத்துங்க. ஜீவா, இவ்வளோ நேரம் உன்னை பற்றி தான் சந்தியா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓ, என்ன பண்ணுறது ஜீவா, உன்னை மாதிரி நல்லவங்கள தான் கடவுள் ரொம்ப சோதிக்கிறான். ஜூஸை கொண்டு போய் அவட்ட கொடுப்போம். சந்தியா, ஜூஸ் குடிமா.